அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ரெஜி, திருச்சிலுவை கல்லூரி வரலாற்றுத் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகின்றேன். இன்று நாம் காணப்போகும் பாடம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் அரசியல் வரலாறு, The Political History of Kanyakumari District. Come, let us go to the lesson. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தொடக்க கால அரசியல் வரலாற்றை நாம் இப்பொழுது காணப்போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆரம்ப கால அரசியல் நிலையை அறிந்து கொள்ள போதுமான ஆதாரங்கள் அதிகமாக கிடைக்கப் பெறவில்லை. கிடைக்கப்பெற்றுள்ள இலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டுக்கள் அடிப்படையில் இம்மாவட்டத்தினுடைய ஆரம்ப கால வரலாறு தொகுக்கப்பட்டுள்ளது. இங்கு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இன்னும் முழுமையாக எதுவுமே கிடைக்கவில்லை. ஆகையினால் இலக்கிய மற்றும் கல்வெட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் இம்மாவட்டத்தினுடைய ஆரம்ப கால வரலாற்றை கண்ணோக்கினால் முதலாக இம்மாவட்டம் உள்ளடங்கிய பகுதிகளை ஆண்டதாக அறியப்படும் வழிமரபினர் ஆய் மன்னர்கள். இவர்கள் சங்க இலக்கியத்தில் கடை எழு வள்ளல்களில் ஒருவராக காணப்படுகின்றனர். இந்த மன்னர்களை பற்றிய ஆதாரங்கள் நமக்கு கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த மரபில் வந்த முக்கியமான ஆய் மன்னர்கள் ஆயண்டிரன், பொருணன், கருநந்தடக்கன், கோகருநந்தடக்கன், விக்ரமாதித்ய வரகுணன் போன்றோராவர். இவர்கள் கிபி 778 முதல் 925 வரை குமரி மாவட்ட பகுதிகளை ஆண்டதாக அறியப்படுகிறது. There are no ample sources available to know about the history of early Kanyakumari district. On the basis of available literary and inscriptional evidences, we compile the ancient history of Kanyakumari district. According to that, the first ever ruler who were known to rule this part of country or a part including Kanyakumari district were the Ay kings. To know about the Ay kings, we are having a lot of inscriptions and literary evidences. Important among the Ay kings were Ayandiran, Porunan, Adiyan, Karunandadakkan, Kokarunandadakkan and Vikramaditya Varagunan, who ruled from 778 AD to 925 AD. After that, the Pandya kings were considered to be the rulers of this place. குமரி மாவட்ட பகுதிகள் ஆய் மன்னர்களின் காலத்திற்கு பிறகு பாண்டியர்கள் வசம் வந்ததாக கருதப்படுகிறது. மேலும் குமரி மாவட்டத்தை ஆண்ட ஆய் மன்னர்களை பற்றிய
பல்வேறு குறிப்புகள் அடங்கிய கல்வெட்டுகள் பூதப்பாண்டி வட்டாரத்தில் அதிக அளவில் காணப்படுகின்றன. மேலும் ஆய் மன்னர்களை தொடர்ந்து இப்பகுதியை பாண்டியர்களும் சேரர்களும் சோழர்களும் ஆண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாண்டியர்கள் காலத்தில், அதுவும் குறிப்பாக முதலாவது பாண்டிய வம்ச காலத்தில் அரிகேசரி மாரவர்மன், ஜட்டிலவர்மன், ஜட்டில பராந்தகன் முதலிய அரசர்கள் காலத்தில் நாஞ்சில் நாட்டு பகுதிகள், குமரி மாவட்டத்தில் உள்ள நாஞ்சில் நாட்டு பகுதிகள் பாண்டியர்களின் வசம் இருந்ததாக அறியப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஸ்ரீவல்லபா, வரகுணவர்மன், ஸ்ரீமாரா, ஸ்ரீவல்லபா ஆகியோருடைய காலத்தில் நாஞ்சில் பகுதிகள் முழுமையாகவே பாண்டிய நாட்டு பகுதிகளாக இருந்ததாக அறிய முடிகிறது. It is seen from the literary evidences that Nanjil Nadu came to be a part of Pandya kingdom during the first Pandyan Empire under Jatilavarman, Arikesari Maravarman, Jatila Paranthagan, Srimara Srivallaban and Varaguna Pandya. After that, it came under the control of the Cholas. The first Chola ruler whose inscriptions available in Kanyakumari district was Parandaga first. பாண்டிய மன்னர்களுக்கு பிறகு இப்பகுதியை சோழர்கள் ஆண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் குறிப்பாக பராந்தகனுடைய கல்வெட்டுக்கள் குமரி மாவட்ட பகுதிகளான சுசீந்திரம் கோவிலில் அதிகம் காணப்படுகிறது. இதன் மூலம் நாஞ்சில் நாட்டு பகுதிகள் பராந்தகனின் காலம் முதல் குலோத்துங்கனின் காலம் வரை சோழர்கள் வசம் இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதிலும் குறிப்பாக ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தில் இங்கு நிலைப்படை இருந்ததையும் நாம் கல்வெட்டுக்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. From Parandaka first to Kulothunga, the parts of Nanjilnad were ruled by the Chola rulers of Tanjore. The greatest rulers of Chola kingdom, Rajaraja first and Rajendra first, totally annexed these parts of the places, and their standing army was also there in Nanjilnad. It was evident from the available inscriptional or epigraphical sources. During the Chola-Pandya rivalry in the 11th century AD,
because of the emergence of Second Pandyan Empire, it came again under the control of the Pandyas. மீண்டுமாக சோழ பாண்டியர்களினுடைய போராட்டத்தினுடைய விளைவாக இரண்டாவது பாண்டிய பேரரசு புகழ் பெற்று வந்ததன் விளைவாக நாஞ்சில் நாட்டு பகுதிகள் மீண்டுமாக பாண்டியர்கள் வசம் ஆனது. பாண்டியர்கள் இரண்டாவது பாண்டிய பேரரசின் வீழ்ச்சி காலத்தில் இப்பகுதி, குறிப்பாக நாஞ்சில் நாட்டு பகுதிகள் மற்றும் குமரி மாவட்டம் முழுவதுமான பகுதிகள் வேணாடு அரசர்களின் வசம் ஆனது. After the decline of the Second Pandya Empire, the whole part of Kanyakumari district, including the Nanjil Nad area, came under the control of the Venad kings. Veera Kerala Varma, who ruled over Venal till 1140 AD, is said to have defeated Nanjil Kuravan, who might be the subordinate of the second Pandya ruler. வேணாட்டை சார்ந்த வீர கேரள வர்மா நாஞ்சில் நாட்டு பகுதியை ஆண்ட முதலாவது வேணாட்டு அரசர் என்று கருதப்படுகிறார். இவர் நாஞ்சில் நாட்டு பகுதிகளில் இரண்டாவது பாண்டிய பேரரசின் ஆளுகையின் கீழ் ஆட்சி செய்து வந்தவராக கருதப்படுகிற நாஞ்சில் குரவனை தோற்கடித்து வேணாட்டு மரபை நாஞ்சில் நாட்டு பகுதிகளுக்கும் குமரி மாவட்டத்தின் இதர பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தியதாக நம்பப்படுகிறது. அது முதற்கொண்டு குமரி மாவட்ட பகுதிகளை வேணாடு அரசர்கள் ஆண்டு வந்தனர். அவர்களுள் முக்கியமானவர்களாக வீர கேரளவர்மா, கோதை கேரளவர்மா, வீர ரவிவர்மா, போன்றோர் அறியப்படுகின்றனர். வேணாட்டு அரசர்களின் ஆட்சியின் முடிவில் 8 வீட்டு பிள்ளைமார் கலகம் தோன்றியதன் காரணமாக பால மார்த்தாண்ட வர்மா ஆட்சிக்கு வந்தார். இவருடைய காலத்தில் வேணாடு ஆட்சி குமரி மாவட்ட பகுதிகளில் முடிவுக்கு வந்து திருவிதாங்கூர் அரச வம்சத்தின் ஆட்சி ஏற்பட்டது. The Venad kings who ruled the areas of Kanyakumari district were Kodai Keralavarma, Veera Ravivarma, and so on. After the Venad dynasty's rule, Marthandavarma became the ruler of Nanjil Nad and the parts of Kanyakumari district because of this 8 வீட்டு பிள்ளைமார் கலகம், and with that the rule of Venad kingdom came to an end and the rule of Travancore started. In between there were some inroads from the Vijayanagara kings and the Nayakas of Madurai, and even some inroads were there
even from the northern side too. இந்த காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு நாயக்கர் மதுரை நாயக்கர்களுடைய படையெடுப்பு மற்றும் வடக்கில் இருந்தும் இன்ன சில படையெடுப்புகளும் நிகழ்ந்ததாகவும் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் குமரி மாவட்ட பகுதிகள் சில காலம் இருந்ததாகவும் அறிய முடிகிறது. குமரி மாவட்டத்தினுடைய தற்கால வரலாறு மார்த்தாண்டவர்மா மன்னர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடங்குகிறது. மார்த்தாண்டவர்மா 8 வீட்டு பிள்ளைமார் கலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் விளைவாக அரசராக ஆனார். இவர் ஒரு புதிய ஆட்சி மரபையும் ஏற்படுத்தினார். அதுவே திருவிதாங்கூர் ஆட்சி மரபு ஆகும். 1729 முதல் இந்தியா சுதந்திரம் அடைந்து திருவிதாங்கூர் மாகாணம் அல்லது திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்திய குடியரசுடன் இணையும் வரை குமரி மாவட்ட பகுதிகள் திருவிதாங்கூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது. இந்த மார்த்தாண்டவர்மா மன்னர் தலைசிறந்த ஒரு அரசராக கருதப்படுகிறார். இவருடைய காலத்தில்தான் 1741 டச்சு படையினருக்கும் திருவிதாங்கூர் அரசுக்கும் இடையே மிகப்பெரிய போர் மூண்டது. அதில் டச்சு படையினர் தோற்கடிக்கப்பட்டு திருவிதாங்கூர் மாகாணத்தின் வெற்றி நிலைநாட்டப்பட்டது. இப்போருக்கு குளச்சல் போர் என்று பெயர். இதனுடைய நினைவாக ஒரு நினைவு தூணும் குளச்சலில் எழுப்பப்பட்டது. இந்த குளச்சல் போரின் விளைவாக டச்சு படை தளபதியான டில்லனாய் கைது செய்யப்பட்டு பின்னர் திருவிதாங்கூரின் முதன்மை தளபதியாக நியமிக்கப்பட்டார். இவரை தொடர்ந்து ராமவர்மா, பாலராமவர்மா, கௌரி லட்சுமிபாய் போன்றோர் ஆட்சிக்கு வந்தனர். அவர்களுடைய ஆட்சி காலத்தை நாம் அடுத்த காட்சியில் பார்க்கலாம். The modern history of Kanyakumari district was started with the establishment of Tiruvidanger rule or Travancore rule by Marthandavarma in 1729 AD after the defeat of Ettu Veettu Pillaimar who fought against the kingdom in 1728. He was an able general and administrator. During his time, there was a war between the Travancore state and the Dutch army at Kolachal in 1741. This war was known as Kolachal War, in which the Travancore army got victory over the Dutch army. In memory of that victory, a memorial was erected at Kolachal beach. The able commander-in-chief of Travancore army, Dillanai, was a captive of this war who was rendering his service in the Dutch army as commander before that war. After that, he was captured and then he was made as the commander-in-chief
of the Travancore state. Kartigai Tirunal Ramavarma, Bala Ramavarma and Gauri Lakshmi Bai were the successors of Martanda Varma. In this slide, we are seeing the chronological order of the Travancore kings who ruled the Travancore state from 1729 to 1947. The first one was Bala Martanda Varma. He was succeeded by Kartigai Tirunal Ramavarma. He ruled from 1758 to 1798. Following him, Bala Rama Varma became the ruler. Since the Travancore state followed Marumakka Dayam system of inheritance, after Balarama Varma, Rani Gauri Lakshmi Bai became the queen of Travancore state, and she was ruling as a queen from 1810 to 1813, and after that she became the queen regent, and she was the queen regent till 1815. The successor of Queen Gauri Lakshmi Bai was Queen Gauri Parvati Bai, who was the queen regent of Travancore from 1815 to 1829. After her regency, Swati Tirunal Ramavarma, who was the legal heir to the Travancore throne, became the ruler in 1829, a full-fledged ruler in 1829, and he ruled up to 1847. Uttaram Tirunal Martanda Varma was his successor, and he ruled from 1847 to 1860, who had succeeded by Ayilyam Tirunal Ramavarma, who ruled only for 20 years. Visaham Tirunal Ramavarma was the successor, and he ruled from 1880 to 1885. Srimulam Tirunal Ramavarma was his successor. He ruled from 1885 to 1924. During his time, the constitutional developments of Travancore state were happened. He was succeeded by Queen Regent Sethu Lakshmi Bai in 1924, and she was the regent till 1931. The legal heir of the Travancore throne of that time was Sittirai Tirunal Balarama Varma, who became the full-fledged ruler in 1931 and ruled till 1947. இப்பகுதியில் நாம் திருவிதாங்கூர் மாகாணத்தை அல்லது சமஸ்தானத்தை ஆண்ட அரசர்களையும் அவர்களுடைய காலத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக திருவிதாங்கூரை ஆண்ட மன்னர் பால மார்த்தாண்ட வர்மா ஆவார். இவரது காலம் 1729 முதல் 1758 வரை. இவரை தொடர்ந்து கார்த்திகை திருநாள் ராமவர்மா அரசர் பொறுப்பேற்றார். இவர்களுடைய காலத்தில் திருவிதாங்கூர் அரச பரம்பரையினர் ஆட்சி செய்த காலத்தில் இவர்கள் மருமக்க தாய முறையை பின்பற்றியதால் அரசரினுடைய சொந்த புதல்வர் அரசரை தொடர்ந்து அரியணை ஏறுவதற்கு பதிலாக அரசரது சகோதரியின் புதல்வர் அரியணை ஏறினார். கார்த்திகை திருநாள் ராமவர்மாவை தொடர்ந்து
பாலராமவர்மாவும் அவரைத் தொடர்ந்து கௌரி லட்சுமிபாய் அரசியும் பதவியேற்றனர். கௌரி லட்சுமிபாய் 1810 முதல் 1813 வரை அரசியாகவும் 1813 முதல் 15 வரை பகர ஆட்சியாளராகவும் இருந்தார். ராணி கௌரி பார்வதிபாய் 1815 முதல் 1829 வரை சுவாதி திருநாள் ராமவர்மாவிற்கான பகர ஆட்சியாளராக இருந்தார். வயது வந்தவுடன் சுவாதி திருநாள் ராமவர்மா 1829 முதல் ஆட்சி பீடம் ஏறினார். இவர் 1847 வரை திருவிதாங்கூரை ஆட்சி செய்தார். அவரைத் தொடர்ந்து உத்திரம் திருநாள் மார்த்தாண்டவர்மா, ஆயில்யம் திருநாள் ராமவர்மா, விசாகம் திருநாள் ராமவர்மா ஆகியோர் முறையே 1847 முதல் 1860, 1860 முதல் 1880, 1880 முதல் 1885 ஆகிய காலங்களில் ஆட்சி செய்தனர். அடுத்ததாக திருவிதாங்கூரின் ஆட்சி பீடம் ஏறியவர் ஸ்ரீ மூலம் திருநாள் ராமவர்மா ஆவார். இவரது ஆட்சி காலம் 1885 முதல் 1924 வரை ஆகும். இவருடைய காலத்தில்தான் திருவிதாங்கூரில் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்பட்டன. இவரை தொடர்ந்து சித்திரை திருநாள் பாலராமவர்மா ஆட்சியாளர் ஆக வேண்டிய சூழலில் அவர் சிறு பிள்ளையாக இருந்த காரணத்தினால் ராணி சேது லட்சுமிபாய் பகர ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். அவர் 1924 முதல் 1931 வரை திருவிதாங்கூரை ஆட்சி செய்தார். அவரை தொடர்ந்து பாலராமவர்மா முழு சுதந்திரம் பெற்ற ஆட்சியாளராக 1931 முதல் 1947 வரை திருவிதாங்கூரை ஆட்சி செய்தார். அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்ததால் இந்திய குடியரசுடன் இணைவதற்காக திருவிதாங்கூர் உறுதி கொடுத்ததால் திருவிதாங்கூர் இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக மாற்றப்பட்டது. அதனுடைய பகுதியாக இருந்த குமரி மாவட்ட பகுதிகள் அடங்கிய தென் திருவிதாங்கூர் என்று அழைக்கப்பட்ட பகுதிகள் சில வருட கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டுடன் இணைந்தது. அந்த வரலாற்றை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.